வேகஸ் நரம்புன்னு ஒரு நரம்பு, அது 10வது நரம்பு, தலையிலேருந்து வர நரம்பு, கிரேனியல் நரம்பு. இதுதான் மிக நீளமான நரம்பு. இது பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். நரம்பு மண்டலத்தில் 2 இருக்குது. ஒன்று சிம்பத்தட்டிக், இன்னொன்று பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் ஃபைட் அண்ட் ஃப்ளைட், இது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட். பேராசிம்பத்தட்டிக் அதாவது இது நம்ம அறிஞ்சோ அறியாமலோ அந்தந்த வேலைகளை செய்கிற உறுப்பு எல்லாத்துக்கும் போகும். நம்ம நினச்சா இதயம் துடிக்குது, மூச்சு விடுறோம், டைஜஷன் நடக்குது, நம்மளுக்கு தெரியாமல் அது பாட்டு அந்த வேலையை செய்தில்லை, அதுக்கு இந்த நரம்பு தான் போகுது. அந்த எல்லா உறுப்புகளுக்கும் காது, கண், காது, அதுக்கப்புறம் தொண்டை வழியாக போகிறது இன்னர் இயர் உள். இப்போது இது போகுது. அப்புறம் இருதயம், லங்ஸ், எல்லா பகுதியான லார்ஜ் ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாத்துக்கும் போகுது. சிறுநீரக பைக்கு போகுது, சிறுநீரகங்களுக்கு உதவுது. அப்புறம் இனவிருத்தி உறுப்புகளுக்கும் போகுது. எழுது போகாத இடமே இல்லை. எல்லா பேராசிம்பத்தட்டிக் நர்வு இது எல்லா இடத்துக்குமே போகுது. இந்த நரம்பை நம்ம முன்னாடி ஒரு அமெரிக்காவில் இதை அளவே பண்ணாங்க. ஒரு சின்ன கருவியை பொருத்திடுவாங்க மூளையில். அது இந்த நர்வை ஆக்டிவேட் பண்ணும். ஏதாவது எபிலெப்சி ஃபிட்ஸ் வரவங்களுக்கு உதவுறதுக்காக அது மாதிரி செஞ்சாங்க. அவங்களுக்கு இதுதான் தெரியும். சர்ஜரி பண்ணி எப்படி அதை ஆர்டிஃபிஷியலாக எப்படி அதை செயற்கை முறையில் அதை ஊட்டுவிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தாங்க. இந்த வேகஸ் நரம்பு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்மளுக்கு பேஸ் மேக்கர் வைப்பாங்க இதயத்தில். ஒரு இடத்துலேருந்து தான் அந்த இருதயம் சுருங்கி விரியறது ஆரம்பிக்கும். சில பேருக்கு அது ஒர்க் சரியாக ஆகலைன்னா அங்கே ஒரு பேஸ் மேக்கர் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இந்த வேகஸ் நர்வை சொல்கிறது என்ன, இட்ஸ் அ பேஸ் மேக்கர் ஃபார் த பிரெயின். இது நல்ல வேலை செஞ்சதுன்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். டிப்ரெஷனோ அந்த எதிர்மறையாக இருப்போம்ல, இந்த எல்லாமே போயிடும் நம்மளை விட்டு. ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் இருக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம போய் இம்ப்ளான்ட்லாம் பண்ண வேண்டாம். நிறைய இருக்குது, நம்மளுடைய இயற்கையிலேயே பண்ணலாம். ஒரு சில முத்திரைகள் பண்ணலாம், சில விதமாக மூச்சு பயிற்சி பண்ணலாம். அதே மாதிரி சின்ன யோகாசனம் எல்லாமும் பண்ணாலும் இதை ஆக்டிவேட் பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஐ யோகா. ஐ யோகா நம்ம பொதுவாக ஐக்காக பண்ணுறது தான். அதை கண்களை கிட்ட பார்க்கணும், எட்ட பார்க்கணும், இந்த இடது பக்கம் வலது பக்கம் பார்க்கணும், கண்ணில் சுற்றி பார்க்கணும், ரிவர்ஸ் டைரெக்ஷனில் பார்க்கணும். இவ்வளோதான் சிம்பிள். சைட் டு சைடு ஐ மூமெண்ட்டு, சர்க்குலர் மோஷன். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், அப்புறம் க்ளோஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். இது 3 பண்ணலாம். இது பண்ணால் ஐ ஸ்ட்ரெயின் குறையிறதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த ஐ ஃபெட்டிக் போயிடும். ஐ தொடர்ந்து இந்த ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, அந்த ஃபெட்டிகும் போகும். வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் ஆகிறதால இது பாடியோட ஆட்டோனாமிக், அதை பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் போய் ஒர்க் பண்ணுறதால ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சிரும். ஒரு எமோஷ்னலாக நம்ம நல்லா ஸ்டெடியாக நல்லா இருப்போம். அதாவது ஒரு சென்ஸ் ஆஃப் எதையுமே தாங்குகிற மாதிரி ஒரு காம்னஸ்ஸு, சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங்கோடு இருக்கலாம். இப்போ ஐ யோகா பார்க்கலாமா, வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ண வேணும் உங்களால் முடியும். த்ராட்டக்குன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் நான், ஐக்கு இதை கிட்ட வாங்க போங்கன்னு. இது த்ராட்டக்கே கொஞ்சம் மாற்றுறது. இதை எப்படியே ஒரு பென்சிலாக எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே கிட்ட எடுத்துகிட்டு இதை பாருங்கள். ஒரு கொஞ்ச நேரம் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 20 செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி திறந்து ஒரு 20 அடி தூரத்தில் ஒரு பொருளை பாருங்கள். த்ராட்டக்கில் நம்ம கையின் போகிற அளவுக்கு தான் பார்ப்போம். அதனால் இதில் முதல்ல இப்படி கிட்ட கொண்டு இதை பார்த்துட்டே இருந்துட்டு 20 செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 20 அடி தூரத்தில் ஒரு பொருளை பாருங்கள். இது ஒன்று. அடுத்தது இதை இப்படி வச்சுருக்கீங்களா, நம்மளாலே போனாலும் சரிதான், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து இந்த கடைசியில் அந்த பென்சிலை பார்க்கணும்.
அடுத்தது மேலே சைடில் கீழே இப்படி வந்து பார்க்குறது. இதுக்கு நம்மளால் பார்க்க முடியலன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு, அதாவது 12 மணி, 3 மணி, 6 மணி அப்படின்னு சொல்லுவாங்க, 9 மணி, அப்புறம் 12, இது இல்லாமலேயும் பண்ணலாம். அதாவது உடனே இப்படி சுழற்றணும், வலது பக்கமாக 3 தடவை, 6 தடவை, 12 தடவை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தாலும் ஐ மசிலுக்கு வேலை செய்யாமல் தானே இருக்கும். 12 தடவை பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் வந்து சக்கர எக்ஸசைஸ் செய்வோம். அதாவது இந்த இடத்துல ஆக்னா சக்கரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த கண் சுழற்சி தான் உபயோகிப்போம். வலது பக்கமாக 12 தடவை, இடது பக்கமாக 12 தடவை. அதே இந்த வேகஸ் நர்வையும் ஆக்டிவேட் பண்ணும். அடுத்து நான் இடது பக்கமாக 3 தடவை சுற்றுறேன், 12 தடவையும் சுற்றிடுறேன்னா ஓகே. Let my vagus nerve be activated. எத்தனை தடவை சுத்தணும்னு தெரியல. இது பண்ணலாம். இது வந்து இதுதான் ஐ யோகா. கிட்ட பார்த்துட்டு எட்ட பார்க்கணும், சைடில் 2 பக்கமாக பார்க்குறோம், இது பார்க்குறோம். இது எல்லாமே காது, உள்ளங்காதில் தான் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று இப்படி போகலாம், இல்லது இப்படியும் பண்ணலாம். அல்லது உதவி இல்லாமல், கை உதவி இல்லாமல் காதை இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொண்டு போகலாம். இது கழுத்துக்கான எக்ஸசைஸும் கூட. இது பண்ணாலும் இந்த கழுத்து வழியாக தான் போகுது இல்லையா அந்த நரம்பு, அதனால் இது அதையும் ஆக்டிவேட் பண்ணும். இன்னும் ஒரு ஃபியூ டெக்னிக்ஸ் சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்சம் டெக்னிக் சொல்கிறேன், வேகஸ் நர்வை எப்படி பண்ணலான்னு. ஒன்று அப்டாமினல் ப்ரீதிங்னு சொல்லுவாங்க, அல்லது டயஃப்ரம் இருக்குது இல்லையா? டயஃப்ரம் தான் உதரவிதானம்னு சொல்லுவோமே. அந்த தொராக்சிக் கேவிட்டிக்கும் அப்டாமினல் கேவிட்டிக்கும் நடுவில் இருக்குது ஒரு தசைனான பொருள். இது வந்து நம்ம வந்து உள்ளார மூச்சு இழுக்கும்போது இதை கீழே புஷ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? வயிறு மேலே வரும். இதை எப்படி கான்ஷியஸாக நம்ம பண்ணலாம் ஆனால் பொதுவாக நம்ம வந்து ஷாலோ ப்ரீதிங், செஸ்ட்லேருந்து தான் ப்ரீத் பண்ணோம், வயிற்றுக்கிட்ட போக மாட்டோம். வயிற்றுக்கு போகிறது இல்லை காற்று, ஆனால் டயஃப்ரமை கீழே அழுத்தி தள்ளுறதால் அங்கே வயிறு மேலே ஏறுற மாதிரி இருக்குது. அந்த கீழே இருக்க அந்த ஆல்வியோலை லங்ஸில் கீழ் பகுதியில் இருக்கிற அதுக்கும் காற்று போகுது. அது போச்சுன்னா இந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் ஆகுது. அதனால் என்ன பண்ணலாம்? படுத்துக்கிட்டு வயிற்று மேலே ஒரு புக்கை வச்சுருங்க. ஏதோ ஒரு புக்கோ நோட் புக்கோ, ப்ரீதிங் புக்கே இங்கே வச்சுருக்கேன், அதையே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அதையே காமிக்க. இதை வந்து வயிற்று மேலே வச்சுட்டு படுத்துடுறீங்க, ஃப்ளாட்டாக படுத்துடுறீங்க. மூச்சு விடும்போது பாருங்கள், இந்த வயிறு மேலே ஏறி இந்த புக்கை பார்க்கணும். மூச்சு உள்ளார போகும்போது புக்கு கீழே போயிடும். இப்படியே கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது வந்து அப்டாமினல் ப்ரீதிங் ஒரு டயப்ரமேட்டிக் ப்ரீதிங். ரெண்டாவது வந்து சாண்ட் பண்ணலாம், ஓம்னு பண்ணலாம், அல்லது பிராமரி சத்தம். இன்ஹேல் பண்ணுங்கள், மாதிரி 6லேருந்து 12 சர்க்கிள் பண்ணுங்கள், சைக்கிள் பண்ணுங்கள், ரவுண்டு பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பிராமரி. உள்ளார மூச்சு இழுத்து வாயை மூடிட்டு வெளியில் வரும்பொழுது இங்கே தொண்டையிலேருந்து ஒரு தேனி மாதிரி சத்தம் போடணும்.
அடுத்தது சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க. வேணும் காமெடி ஷோ பாருங்கள், ஒரு காமெடி பிக்சர் பாருங்கள், சினிமா பாருங்கள். நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்குறவங்களா இருந்தால் அது பாருங்கள், பார்த்து வாய் விட்டு சிரிங்க. நண்பர்கள் கூட, ஃபேமிலியில் மற்றவங்க கூட, குடும்பத்தார் கூட ஏதாவது ஒரு குழந்தைங்க வீட்டில் ஏதாவது சேட்டை பண்ணிச்சா அதை பார்த்து சிரிங்க. வாய் விட்டு சிரிக்கணும், அதுதான் முக்கியம். சிரித்தா அதுவும் இல்லாமல் எல்லாருக்கூடையும் சமூகத்தில் எல்லாருக்கூடையும் சேர்ந்து பழங்க. ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காதுங்க. கூடி சேர்ந்து பழகி சிரிங்க, ஓகேவா? அது இல்லாமல் கொஞ்சம் இது ஆசனம் பண்ணலாம். ஒன்று பாலகாசன், சைல்ட் போஸ்ன்னுவாங்க, அது பண்ணலாம். விபரீத கர்ணி, அதாவது படுத்துக்கிட்டு காலை வந்து ஒரு செவுத்து மேலே சப்போர்ட் கொடுத்துட்டு படுத்துருக்கலாம். அப்புறம் இன்னொன்று சேத்து பந்து ஆசன்னு சொல்லுவாங்க. அதாவது கையை வந்து பக்கவாட்டில் வச்சுட்டு காலை வந்து படுத்துட்டு காலை வந்து முட்டியை மடக்கி காலை உடம்பு கிட்ட கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மேல் பகுதியை இந்த நெஞ்சு வயிறு எல்லாத்தையும் மேலே தூக்கணும். வேணும்னா பார்க்கணுன்னா இந்த யோகாசனத்தில் போய் பாருங்கள், சேது பந்தனாசனம். இதையும் பண்ணால் வேகஸ் நரம்பு நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். கடைசியாக ஆண்டனி ராபின்ஸ் கூட சொல்லுவார், அவர் காலையில் செய்கிற ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து கோல்டு வாட்டரில், ஐஸ் கோல்டு வாட்டரில் ப்ளஞ்ச் எடுப்பாராம். ஐயோ, அதெல்லாம் நம்மளால் முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவுலில் தண்ணி, சில்லு தண்ணி எடுத்து முகத்தை காலையில் எழுந்தோடனே இந்த முகம் ஃபுல்லாக படுற மாதிரி அந்த பவுலில் வச்சு மூச்சை கொஞ்ச நேரம் அடக்கிட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணலாம். கோல்டு வாட்டரை ஃப்ளாஷ் பண்ணலாம். ஷவருக்கடியில் நின்று கொஞ்ச நேரம் சில் வாட்டரில் குளிங்களேன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய மார்கழி மாதத்தை குளிரையே இங்கேருந்து ஊரில் எல்லோரும் குளிருன்றாங்க. நான் டெல்லியில் இருந்தால இதெல்லாம் ஒன்றும் தெரியல குளிர் மாதிரி. எனிவே கோல்டு வாட்டரில் குளிக்கலாம். இது எல்லாமே வேகஸ் நரம்பு ஆக்டிவேட் பண்ணும். இது இல்லாமல் சில மசாஜ் எல்லாம் இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வேகஸ் நரம்பை ஆக்டிவேட் பண்ணி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு மூளை சம்பந்தமான எல்லா வியாதிக்கும் ஒரு விடுதலை கொடுத்துடலாம், குட் பை சொல்லிடலாம். அது எல்லாமே இதில் வந்து சில பிரெயினில் ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க, என்டார்ஃபின்ஸ் சுரக்குது, ஆக்சிடாசின் சுரக்குது, அது ரெண்டையும் சுரக்க வைக்குது இது. அதனால் மனசும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ணலாம். சில இதில் வந்து சும்மா இப்படி காது உள்ளார இப்படி கூட சர்க்கிள் பண்ணலாம். இதை நான் சொல்ல விட்டுட்டேன். 2 காதுலேயும் நடு ஒரு விரல் எடுத்து ஆட்காட்டு விரல் எடுத்து இப்படி சர்க்கிள் பண்ணால் அதுவும் வேகஸ் நரம்பை ஆக்டிவேட் பண்ணும். அடுத்த வீடியோவில் வேகஸ் நரம்பை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சில மசாஜு, சில புள்ளிகள் எல்லாம் இருக்குது, அதை காமிக்கிறேன். பை, ஆல் தி பெஸ்ட்.